Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா கோவை சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது முளைக்கீரை கடையல். இது ரொம்ப சத்தான கீரை. அதாவது என்னென்னா கான்ஸ்டிபேஷன் இருந்தாலும் சரி, அயன் கண்டென்ட் வந்து நிறையா இருக்குது. அதுக்கு வந்து இந்த கீரை வந்து நம்ம வாரத்துக்கு 2 முறையாவது எடுத்துக்கலாம். ரொம்ப உடம்புக்கு நல்லது. இது வந்து என்னென்னா சின்ன வெங்காயம், தக்காளி. இதுக்கு என்னென்னா காரத்துக்கு நம்ம சாம்பார் தூள் சேர்த்து தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். நம்ம 150 கிராம்ஸ் வந்து பருப்பு எடுத்து ஊற வச்சுட்டு நம்ம வேக வச்சு எடுத்துட்டோம். இது நல்லா வேக வச்சாச்சு. இது நல்லா அப்படியே நல்லா மசிச்சுக்கலாம். இந்த மாதிரி மசிச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம முளைக்கீரை எடுத்துருக்குறோம். இப்போ நம்ம கீரை வந்து தாளிச்சுக்கலாம். முளைக்கீரை கடையலுக்கு நம்ம மண்பாத்திரம் வச்சுக்கலாம். ஆல்ரெடி நம்ம துவரம் பருப்பு அல்லது பாசிப்பருப்பு நம்ம எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி எடுத்துருக்கிறது துவரம் பருப்பு. அது வந்து 150 கிராம்ஸ் எடுத்துக்கிறேன். நம்ம அவ்வளவும் ஆட் பண்ண வேண்டியதில்லை, கம்மியாக ஆட் பண்ணாலே போதும். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, இது ஆப்ஷனல் தான். சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை, பெருங்காயம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 15 வெங்காயத்தை நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கணும். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நாட்டு தக்காளி அல்லது ஆப்பிள் தக்காளி ரெண்டில் எது வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சாம்பார் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம பருப்பு வேக வச்ச பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். பருப்பை ஆட் பண்ணிட்டோம். இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கீரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கீரையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மூடி வைக்க வேண்டியதில்லை. கீரை போட்டதுக்கப்புறம் எப்போவுமே ஓப்பனில் வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நம்ம விட்டுட்டு நல்லா கடைஞ்சிக்கலாம். இல்லைன்னா நல்லா மசிச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கீரை பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ 1 நிமிஷம் ஆயிருக்கு. அதனால் இடையிலேயே வந்து என்னென்னா அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி திரட்டி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். கீரை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா கீரை வந்து நம்ம பொடியாக நறுக்குனதுனால கீரை வந்து கடையணுங்கிற அவசியமே இல்லை. இதுவே வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான முளைக்கீரை கடையல் ரெடி. முளைக்கீரை கடையல் எப்படி செஞ்சுங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் ரெசிபீஸ் மட்டும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கோபி சுதா கோவை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மார்கழி மாதம் வருது, அதனால் அந்த டைமில் கோலம் பார்க்கணுன்னா கோபி சுதா கோலம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். செய்யத்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்யத்தக்க செய்யாமை யானும் கெடும். விளக்கம்: ஒருவன் செய்யத்தகாத செயல்களைச் செய்வதனால் கெட்டழிவான். செய்யத்தக்க செயல்களைச் செய்யாமல் விடுவதானாலும் கெடுவான்.